கதிர்நெல் நூலகத்தின் அறிவோம் ஆயிரம். இன்று நாம் காண இருக்கும் தகவல் முருங்கைக்கீரையின் அரிய வகை பயன்களும் முருங்கைக்கீரையை எளிமையாக சமைக்க முறையும் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவும் இந்த சேனலையும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் செலக்ட் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோவை ஃபேஸ்புக் பேஜில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா உடனே கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. தினமும் ஒரு பதிவு உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. பொதுவாக முருங்கைக்கீரை அப்படின்னாலே பார்த்திங்கன்னா பெரியவங்கெல்லாம் இரும்பு சத்து அதிகம் நிறைந்த ஒரு உணவு. இது வாரம் 2 முறை எடுத்தோம்னா நம்ம உடலுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்து இதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்போம். ஆனால் முருங்கை வகையில் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையை தவிர்த்து எல்லா உணவுகளுமே அது ரொம்ப ஊட்டச்சத்து ரொம்ப நிறைந்தது தான். மனித உடலுக்கு தேவையான அனைத்து விதமான ஒரு சத்துக்களும் நிறைந்து இருக்குது. அதில் குறிப்பாக சொல்லணும்னா முருங்கைப்பூ, முருங்கைக்காய், முருங்கை விதை, முருங்கை வேறு, முருங்கை பட்டை, முருங்கை பிசினி, இந்தமாரி எல்லா விதமான விஷயங்களும் பார்த்திங்கன்னா மனிதனுக்கு தேவையான ஒரு முக்கியமான உணவுகள் தான். அதில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள்லாம் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. அதனால் இந்த உணவு நம்ம தவிர்க்காத சாப்பிடணும் அப்படின்றது என்னோடய குறிக்கோள். சரி, ஓகே. நம்ம இப்போ முருங்கை வகையை அப்கமிங் வீடியோவில் சொன்னாலும் இப்போ முருங்கையோட அந்த இலை, அதாவது முருங்கைக்கீரையோட ஒரு மருத்துவ குறிப்பு தான் நம்ம சொல்ல போகிறோம். இது நான் ஒரு ஆயுர்வேத புக்கில் படித்தது. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு இது வரைக்கும் தெரியாத விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கிற லெவலுக்கு இந்த வீடியோவில் இருக்கும். அப்படி நீங்கள் தெரியாத விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கினீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு தெரிய வரட்டும். அதுதான் என்னோடய நோக்கம். பொதுவாக கழுத்து வலி அதிகமாக இருக்கிறவங்க தினமும் முருங்கைக்கீரையை உணவோடு சேர்த்து சாப்பிட்டுன்னு வந்தாங்கன்னா அந்த கழுத்து வலி அவங்களுக்கு படிப்படியாக குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. முருங்கை இலையோட வசம்பு, உப்பு சேர்த்து சுட்டு அதை கறியாக்கி அதை தண்ணியில் குழைச்சி குழந்தைங்களோட தொப்புளை சுற்றி நம்ம போட்டோன்னா வயிற்று உபாதைசம், வயிற்று வலி தீரும் குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையை தோரம் பருப்போடு சமைத்து அது கூட பார்த்திங்கன்னா ஒரு கோழி முட்டையும் சேர்த்து நெய்யை விட்டு அதை கிளறி நம்ம சாப்பிட்டுன்னு வந்தோன்னா, அதாவது இது 48 நாள் ஒரு மண்டலம் நம்ம சாப்பிட்டோன்னா ரத்த விருத்தி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் ரத்த சோகை பிரச்சனைலாம் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரத்தம் விருத்தி ஆகிறதுக்கு இது நம்மளுக்கு உதவுது. அதாவது முருங்கைக்கீரை தோரம்பருப்போடு சேர்த்து சமைச்சு அது கூட ஒரு கோழி முட்டையை சேர்த்து நெய்யை விட்டு கிளறி 48 நாள் சாப்பிட்டு வந்தால் உங்களுக்கு இந்த விஷயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முருங்கைக்கீரையுடன் பார்த்திங்கன்னா எள்ளு சேர்த்து சமைச்சு சாப்பிட்டுன்னு வந்தீங்கன்னா நீரிழிவு நோய் குணமாகும்னு சொல்கிறாங்க. இப்போ உடல் வலினால நிறைய பேருக்கு ரொம்ப அவதிப்படுவாங்க. அதாவது உடல் உழைப்புனால கைவலி, கால்வலி எல்லாமே வரும். அதுக்கும் பார்த்திங்கன்னா தீர்வாக இந்த முருங்கைக்கீரை இருக்குது. அது எப்படின்னா, இப்போ முருங்கைக்கீரையை நம்ம எடுத்து அதை சுத்தப்படுத்தி அதோடு பார்த்திங்கன்னா இந்த மிளகை சேர்த்து ஒரு ரசமாக வச்சு நம்ம சாப்பிட்டோன்னா அது பார்த்திங்கன்னா அந்த உடல் வலியை தீர்க்கிற ஒரு மருந்தாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஏன்னா விவசாயிகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் உடல் வலியோடு தான் தினமும் படுக்கிறாங்க. ஒரு சிலர்லாம் உடல் வலி தாங்க முடியாமல் மது அருந்துவது அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது முருங்கைக்கீரையை அந்த மிளகு போட்டு அதை ஒரு ரசமாக வச்சு அவங்களுக்கு சமையல் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த உடல் வலியை தீர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு முருங்கைக்காயை பற்றிய ஒரு விஷயம். நல்ல ஒரு பசுமையாக இருக்கிற ஒரு இலசான முருங்கைக்காயை எடுத்து அதை இடித்து சாராக பிழிஞ்சு அது கூட பார்த்திங்கன்னா சம அளவில் ஒரு தேனை கலந்து சாப்பிட்டிங்கன்னா ஜலதோஷம் தீரும்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையில் தோல் வியாதி மற்றும் இதர சம்மந்தப்பட்ட குறைபாடுகள் எல்லாத்தையும் தீர்க்குன்னு சொல்கிறாங்க. வைட்டமின், புரத சத்துக்கள் போன்றவைகள் நிறைந்திருக்கிற முருங்கைக்கீரையில் அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் நம்மளுக்கு தோல் சுருக்கம் ஏற்படுவதெல்லாம் குறையுன்னு சொல்கிறாங்க. இதுபோல் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாமலே இருக்குது.
நம்ம நிறைய வந்து முருங்கைக்கீரை வந்து ஈஸியாக கிடைச்சாலும் அதை சமைச்சு சாப்பிடாம நம்ம ஸ்கிப் பண்ணினே போகிறோம். இதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் முருங்கைக்கீரையை வாரத்துக்கு 2 முறையாச்சு நம்ம உணவில் எடுத்துக்கொண்டு இது போன்ற பயன்களெல்லாம் நம்ம அடையணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்கும். நான் இந்த சித்த மருத்துவ புத்தகத்தில் நிறைய விஷயங்கள் படிச்சுன்னு இருக்கேன். அந்த படிக்கிற விஷயங்கள் இது வரைக்கும் நான் அறியாத விஷயமா இருந்தால் அது கண்டிப்பாக நான் வந்து என்னோடய யூடியூப் பக்கத்தில் நான் பதிவிடுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். நான் கடைசியாக சொல்ல போகிற ஒரே விஷயந்தான், யூடியூப்பில் பார்க்குறவங்களாம் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க இருந்தால் ஃபாலோ பண்ணிங்க. அடுத்து முருங்கைக்கீரை செய்வது எப்படி அப்படின்றத ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணியிருக்கேன். அது வந்து இதுக்கு அடுத்தது வரும். அதையும் பாருங்கள். கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு 2 முறை முருங்கைக்கீரை சாப்பிட்டு எல்லா பயனும் நீங்கள் அடையணும் அப்படின்றது என்னோடய நோக்கம். அதுக்கப்புறம் இப்போ நான் சொன்ன விஷயங்களில் தவிர்த்து வேறு ஏதேனும் விஷயங்கள் இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இது போல் என்ன வீடியோக்கள் வேணும் அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ட்ரை பண்ணுறேன். நன்றி, வணக்கம். முருங்கைக்கீரையை எளிமையாக சமைக்கும் முறை இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எதர்ச்சியாக எனக்கு கிடைச்சிது. சரி, நம்ம டிப்ஸ் சொல்கிற வீடியோக்கு அப்புறம் இதை போடக்கூடாது அப்படின்றதுனால இதை போட்டுருக்கேன். முருங்கைக்கீரை செய்யறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய், கடுகு, காய்ந்த மிளகாய், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, தண்ணி 1 டம்ளர், உப்பு தேவையான அளவு. உப்பு மட்டும் இல்லைங்க, எல்லாமே வந்து கீரைக்கு தேவையான அளவு நம்ம எடுத்துக்கணும். மரத்துலேருந்து உடைச்சின்னு வர கீரை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நல்லா இருக்கிற கீரைலாம் வந்து நம்ம உருவி எடுத்துணும். இந்த பழுத்து போன கீரை, பூச்சி அடித்த கீரைலாம் வந்து நம்ம ஒதுக்கிடணும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் வச்சு நல்லா தண்ணி விட்டு அதை அலசி நம்ம எடுத்து வச்சுக்கணும். சரி, வாங்க சமைக்கிறதுக்கு போகலாம். நான் சொன்னேன் இல்லைங்களா, எண்ணெய், கடுகு, காய்ந்த மிளகாய், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பொன்னிறமாக வர லெவலுக்கு நம்ம வதக்கி வச்சுக்கணும். பொன்னிறமாக வந்த உடனே 1 டம்ளர் தண்ணி, அதாவது இது கீரைக்கு ஏற்ற லெவலுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். கீரைக்கு தேவையான அளவு உப்பும் நம்ம போட்டுக்கணும். உப்பு போட்டது கரைய நம்ம ஒரு 2லேருந்து ஒரு 3 வாட்டி கலக்கி விட்டுடணும். அதுக்கப்புறம் நம்ம அலசி வச்சுக்கிற கீரை எடுத்து நம்ம ரெடி பண்ண பாத்திரத்துக்குள்ளார போட்டுடணும். அந்த கீரையை போட்டதுக்கப்புறம் ஒரு 10லேருந்து ஒரு 15 செகண்டு நம்ம கீரையை மூடி வைக்கணும். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் அந்த கீரையோட ஆவி வந்து ரொட்டேஷன் ஆகி அந்த கீரை வந்து நல்லா ஒரு வேகறதுக்கு உதவியாக இருக்கும். அந்த 10லேருந்து 15 செகண்டுக்கு அப்புறமா நம்ம கீரையை வந்து கிளறிக்கினே இருக்கணும். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம அலசி போட்ட கீரை வந்து ஈரமாக இருக்கிறதுனால ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கின்னு அந்த சுவை வந்து ஊறாமல் இருக்கும். அதனால் அதை கிளறிக்கினே இருக்கணும். கிளறினே இருந்தால் தான் அந்த கீரை வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டி இல்லாமல் தனிச்சு இருந்து நம்மளுக்கும் சாப்பிட்றதுக்கும் ஒரு சுவையாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க, முருங்கைக்கீரை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பரிமாறலாம். குழந்தைங்க எல்லாருமே கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அந்த ஒரு மருத்துவ குணங்கள் எல்லாமே வந்து நம்ம இதை சாப்பிடும் போது நம்மளுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த முருங்கைக்கீரையோட அரிய வகை பயன்களும் 2வது சமைக்கும் முறை எப்படி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் மற்றவங்க எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுனால ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு புத்தம் புது தகவலுடன் நாளை வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.